எவரு நீ பண்றது நல்லா இல்ல. அததான் நானும் சொல்லணும் வந்தேன். காலையில இட்லி சாம்பார் நல்லா இல்லைங்க, அது உங்க அம்மா வச்சதுங்க. இல்லடி, நான் உன்னையதான் சொல்றேன். காலம் போன கடைசியில மூளை வந்த கதையா, நம்ம கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. போய் நல்லா இல்லன்னுட்டு அந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி எவ்வளவுதான் பரவாயில்ல. பைத்தியம் பிடிச்சிருக்குது, உன்னையே சொல்லல என்னையே சொல்லலன்னுட்டு. ஆமாண்டி, அதுதான் பிடிக்கல. உங்களால சீக்கிரம் எனக்கு பிடிச்சிடும். இப்பயும் அப்படிதானே இருக்கிறீங்க. இல்லடி, உன் கழுத்துல தாலி கட்டின பத்தியா, அப்பையில இருந்து இப்படிதான் இருக்கேன். அது போகட்டும், இப்ப நான் நேரடியா வர்றேன். எங்கங்க ஒரு மாதிரியா கேக்குற? நேரடியா விஷயத்துக்கு வரேன்டி. எங்க அம்மாவையும் உங்க அம்மாவையும் பத்தி தான். உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் 70 வயசு ஆச்சு. இனிமே அவங்க அழகா இருந்தான்னா இல்லன்னா நக்கல் பண்றியா? உங்களை ஏங்க இருடி இப்ப என்ன சொல்ல வர்ற? உங்களை ஏங்க நான் நக்கல் பண்ண போறேன்? சரி, வளவளாங்கிற பேச்ச விடு. இப்ப நான் முதல்ல சொல்றத கேளு. இந்த வீட்டுல ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும், இல்லன்னா எங்க அம்மா இருக்கணும். ஒரு முடிவு சொல்லு. எங்க அம்மாவே இருக்கட்டுங்க. ஓ, அப்பனா எங்க அம்மா வெளில போய் சொல்றியா? பாரு, எங்க அம்மா வெளியில போனா நானும் போறாதாண்டி அர்த்தம். ஓ, அதுக்கு அப்படிதான் அர்த்தமாங்க. பாரு, ஒண்ணும் நான் இருக்கணும், இல்லன்னா உங்க அம்மா இருக்கணும். முடிய சொல்லு. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி வேற வலிக்கு. இப்பவும் எங்க அம்மா தாங்க எனக்கு வேணும். எப்ப இந்த முடிவுக்கு வந்தியோ, நீனும் உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க கூடாது. ரெண்டு பேரும் வீட்டு வெளியே. அதான் மாப்பிள்ள, நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நீங்களும் உங்க அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே போங்க. நான் ஏன் போகணும்? என்ன, இது எனக்கு சொந்த வீடு மாப்பிள்ள. வீட்டோட மாப்பிள்ள இருக்கதே மறந்துட்டீங்க மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, உங்க அம்மாவும் எங்க வீட்டுலதான் இருக்காங்க, அதையும் மறந்துட்டே சொல்றீங்களே. அவசரப்பட்டமோ, இருக்கிற இடம் போகுது, சாப்பிட்ற சாப்பாடும் போகுது, உடுத்துற உடையும் போகுது. வயசான காலத்துல அம்மா எங்க வச்சுட்டு போறது? யோசனை பண்ணணும். அவசரப்பட்டு வாய விட்டுட்டோம். இவ்வளவு காலம் ஓட்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் காலம் ஓட்டிடுவோம். ஆத்திரத்தை அடக்குடா டேய், ஆத்திரத்தை அடக்கு. சரி, நடந்தது நடந்து போச்சு, சட்டை சாட்சி விடும். சும்மா பொங்கல் இல்ல.